மேஷம். ஜனவரி 2026 மேஷ ராசிக்காரர்களுக்கு சராசரியான மற்றும் மிதமான பலன்களை அளிக்கும் மாதமாக அமையும். இந்த மாதம் ஆன்மீகமும் கர்மமும் சமநிலையில் இருக்கும். 9ஆம் வீட்டு கிரக நிலைகளின் தாக்கம் காரணமாக நீண்ட தூர பயணங்களும் புனித யாத்திரைகளும் சாத்தியமாகி மனதில் மத எண்ணங்களும் தத்துவார்த்த சிந்தனைகளும் மேலோங்கும். உத்தியோக ரீதியாக பயணங்கள் அல்லது இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களின் கடின உழைப்புக்குரிய பலன்கள் தாமதமின்றி கிடைக்கும். இருப்பினும் கிரகங்களின் உஷ்ண ஆற்றலால் உடல் நலம் மற்றும் உறவுகளில் கூடுதல் நிதானத்துடன் செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம். வேலையில் இடமாற்றம் ஏற்படலாம் அல்லது வேலை காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய பரபரப்பான சூழல் உருவாகும். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். குறிப்பாக மூத்த அதிகாரிகள் உங்களின் அர்ப்பணிப்பையும் விடாமுயற்சியையும் கவனித்து பாராட்டுவார்கள். இதனால் பதவி உயர்வுக்கான மறைமுக வாய்ப்புகள் உண்டாகலாம். தொழிலதிபர்களுக்கும் வணிக பயணங்கள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்டு வெற்றியளிக்கும். வெளிநாட்டு கல்வி, சட்டம் அல்லது ஆன்மீக துறையில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமானது. நிதிநிலை. பண ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கும். ஊடக வணிகம் மூலம் மிதமான லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருந்த ஆசைகள் மற்றும் பணிகள், குறிப்பாக வீட்டு அலங்கார பொருட்கள் வாங்குவது அல்லது நிலுவையில் உள்ள நிதி சச்சரவுகளை தீர்ப்பது போன்றவை மாதத்தின் பிற்பகுதியில் நிறைவடையும். செலவுகள் இருப்பினும் வருமான வரவு அதனை திறம்பட ஈடுகட்டி பொருளாதார நிலைமை மேம்படும். ஆரோக்கியம். உஷ்ண கிரகங்களின் ஆதிக்கத்தால் பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடும். எனவே நீச்சத்துள்ள உணவில் கவனம் செலுத்த வேண்டும். காரம், புளிப்பு போன்ற பித்தம் அதிகரிக்கும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கால் அல்லது பாதம் பகுதிகளில் காயம் அல்லது சுளுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் குறிப்பாக பயணத்தின் போதும் உடற்பயிற்சியின் போதும் கவனமாக இருக்கவும். போதுமான ஓய்வு எடுப்பதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம். உறவுகள் மற்றும் திருமணம். திருமண உறவுகள் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரனின் அனுகூலமான சஞ்சாரத்தால் பலமடைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆனால் செவ்வாயின் தாக்கத்தால் முதல் பாதியில் சிறிது கருத்து வேறுபாடுகளாலும் ஈகோ மோதல்களாலும் பிரச்சனைகள் நீடிக்கலாம். விட்டு கொடுத்து செல்வது குடும்ப நல்லிணக்கத்திற்கு அவசியம். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சற்று பலவீனமானதாகவே இருக்கும். தவறான புரிதல்கள் வராமல் இருக்க பரஸ்பர புரிதல் மற்றும் வெளிப்படையான தகவல் தொடர்பு அவசியம். மாணவர்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் பாடங்களில் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். ஆராய்ச்சி பணிகளில் உள்ளவர்கள் தங்கள் திறமையால் முன்னேற்றம் காண்பார்கள். நீண்டகால படிப்புகள் மற்றும் வெளிநாட்டு கல்விக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, ஆரஞ்சு, மெரூன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. வெற்றி குறிகாட்டிகள். பயண வாய்ப்புகளை பயன்படுத்துதல், ஈகோவை நிர்வகித்தல். பித்தம் தொடர்பான ஆரோக்கியத்தில் முன்னெச்சரிக்கை. வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். தினமும் காலையில் நீராடி கிழக்கு நோக்கி நின்று சூரிய கடவுளுக்கு தண்ணீர் அர்ப்பணிக்க வேண்டும். மேலும் சூரிய பகவானை வழிபடக்கூடிய ஆதித்ய ஹிருதயம் போன்ற ஸ்துதிகளை பாராயணம் செய்வது தன்னம்பிக்கையை அதிகரித்து வேலையில் உள்ள தடைகளை நீக்க உதவும். உங்களால் முடிந்தால் சிவப்பு நிற ஆடைகளை அணிவது அல்லது சிவப்பு நிற கைக்குட்டையை வைத்திருப்பது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும்.